சரி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரத்னா கூட போனப்ப அந்த லொகேஷன்ல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கிரிக்கெட்டர் இருந்ததை நாங்க பார்த்தோம். அது நடந்து ஒரு சில வாரத்துக்கு அப்புறம் நான் தனியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அங்க போயிருந்தேன். அப்ப எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருக்கும் கிடைச்சிருக்காது. முன்னாடி போட்டுக்கிற ஃப்ரண்ட்ல போட்டுக்கிற டிஷர்ட் அவரு பாக்ஸ் வந்து அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ 1 year ஆனதுக்கு ரீசெண்டா அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்க நடந்த சில எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நீங்க வாணி இல்ல, நீங்க ஆபாசமான வார்த்தை பேச வேணாம். மண்டே வச்சிருந்தேன். இது என்ன தெரியல என்னது இவர் கஞ்சா செடினா உங்களுக்கு கஞ்சா செடி என்ன தலை எப்படி சொல்றாரு இவரு? அதான் தூக்கு மாட்டு செத்து போன்றான்டா. அதான் தூக்கு மாட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. இப்போ நம்ம சிஎஸ்கே சைக்கோ பில்டிங் வந்துருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச்சு. அதனால் வந்து இன்னைக்கு நான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்லாம் ஆகலை. கூட ஒருத்தர் நான் வந்து நீங்கள் இந்த பில்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிங்களா அப்படின்னா அவனை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்க. இப்போ போய் அந்த பில்டிங்கில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போன வாட்டி அண்ணன் வந்து கிரிக்கெட்லாம் விளாண்டாங்க. ஏய், உங்கள் சேவை எங்களுக்கு தேவை, சரி மோட்டிவேஷன் வேண்டும். இங்கே இந்த நைட் டைம் இதுக்கு இந்த கண்ணாடி யாருக்கு இது கண்ணாடி? இது இந்த கண்ணாடி வாஸ் டன் 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 டன். ஏய் ஏய் பாஜி बहुत अच्छा डा. ஏய் 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 பயமா இல்லையா? பயமா இல்லையா? சைக்கோக்க சைக் குடுக்குறோம் நானு. அப்படியா? ரைட்டு. பட் இந்த பில்டிங் கொஞ்சம் சைக்கான பில்டிங்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னோட விளாக் சேனலில் அந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் மெயின் சேனல் அண்ணாவோட சேனலில் வந்து இந்த இடத்தோட லொக்கேஷன் இருக்குது. இது சும்மா ரேண்டமாக கவர் பண்ண வந்தேன். இது நல்லா மேபி ஃபன்னாவோ இல்லை எப்படி வந்தாலும் மெயின் சேனலில் போடும். ரொம்ப நார்மலாக வந்து என்னோட விளாக் சேனலில் போட்டுருவேன். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த மட்டும் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி சும்மா டம்மால் தட்டுங்க கைஸ். ஏப்ரல் மந்த்து தெரியான ஒரு வீடியோ வருது, செம்மையாக ஒரு வீடியோ வருது. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எனக்கு தேவையானதில் உங்கள் சப்போர்ட். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் தட்டிட்டு லைக் போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோஸ்க்கு அடித்தளமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு புடிக்குது. அப்படியா? ஆர்சிபியா சிஎஸ்கேவா பார்த்துடலாம். வரையா? யோ ஏய் பாலாஜி, நாங்க தான் அங்க வெயிட். நீ தான் வெயிட்டா? போலாம் வா. அப்படியே குருசாமி ஆக போறாரு. யாரு? முக்கியமான விஷயமே அதுதான். யாரு? ஆர்சிபி வந்து இப்ப குருசாமி ஆக போறாரு. எப்படின்னா 18 வருஷமா கப்படிக்கிறேன். குருசாமி அசிங்கப்படுத்துறியா நீ? குருசாமி நான் அசிங்கப்படுத்துறா? இப்போ சப்போஸ் பேத்துவாங்களா சிஎஸ்கே ஏத்துவாங்க அப்படியே இங்க தெரியும். அப்படியே அங்க என்ன தெரியும்? அங்க நெஞ்சில கங்குது. அங்க வந்து நாங்க இத்தனை வாட்டி கப் வச்சுக்கிறோம்னு போட்டுருப்பாங்க. ஆர்சிபினா மைத்த போட்டாங்க. என்னடா நான் நீ விராட் கோலி ஃபேன்ரா நீ? ஆமாப்பா, விராட் கோலி கொண்டி தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ உள்ள வந்து யாரு இருந்தாங்க நான் ஏய் பாலாஜி ஏய் அப்படியே துருவு அடிச்சு வச்சுட்டு போகிறான். நான் சும்மா கை வச்சு சும்மா நீ கை அப்படியே மானோட தப்பு அது. பைத்தியமாக பயமாக வேறு ஒன்றும் பார்த்தாதான். அங்கே யாரும் மேலே இருந்தாங்க. ஹலோ பாலாஜி, இங்கே பாரு அவர் சைக்கான ஒரு ஆள். இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவர் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டார். பாரு, நீயாச்சும் வாயில் பேசிட்டு தான் கல் எடுத்த. அந்த ஆள் வந்து பாட்டில் எடுத்து மண்டையில் அடிச்சுட்டு தான் உங்ககிட்ட நார்மல் பேசவே ஆரம்பிப்பார். நான் சொல்லிட்டு சும்மா சைலண்டா வா. இது பண்ணாது அது. ஆமாம் பாத்தியா? பார்த்து அந்த வீடியோ பார்த்ததால தான் இப்போ மோட்டிவேஷனில் வந்து மோட்டிவேஷன். நீங்க வாணி எம்ஜிஆர் மாதிரி கண்ணாடி வச்சு நின்று இருக்க நீ. கத்துறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து ஒரு எம்ஐ நைட்டேஷன் வெளியே வச்சுட்டு போகிறேன். அது எப்பவுமே எதுக்கு இப்போனா யாராச்சும் உள்ளேருந்து வெளியே வராங்க, வெளியிருந்து உள்ளே போகிறாங்க, கேப்சர் ஆகும். அதுக்காக தான். ஸோ அந்த கேமரா மட்டும் இங்கே வச்சுட்டு ஃபட்டா உள்ளே போயிட்டு சும்மா நான் ஒரு ஃபண்ணுக்காக இங்கே வந்து உண்மை சொல்லணும்னா. ஆனால் இவங்க கூட வந்து எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது.
ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் கொடுத்து தான் வேணும். இதுக்கப்புறம் கூட்டு போவாதோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நைட் டியூஷன் செட் பண்ணிட்டேன். மேலே போகிறோம். பாலாஜி ஓகே தானே? ஓகே பார்க்கலாம். இங்கே பாரு புஸ்குன்னு பேசாத. ஒரு மாதிரி ஒரு புரியுது. ஒரே மாதிரி இருக்க மாட்டா சரியா? ஓகே. நாங்கள் மேலே வரோண்ணா. ஐயா தப்பாங்க ஐயா. குவாலிட்டி சும்மா முறுக்கா இருக்கும் ஐயா. நாளைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் ஐயா. ஐயா கேக்குதா? தலை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் ஞாபகம் இருக்கா? நான் வந்து ஒரு பயமாகுது. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். நான் மேலே வரேன் இப்போ. இல்லை நீங்கள் ஆபாசமான வார்த்தைலாம் பேச வேணாம். மண்டே வச்சுருவாங்க. குரலை உயிர் எடுத்துட்டு வரான். நான் ஐயா இப்படி பேசுற? நீ ஏன் உடம்பு ஆட்டினே பேசுற? உடம்பு ஆடுறது இல்ல சுத்தமுறா. தலைவரே மேலே வர தலைவர் நானே டென்ஷன் ஆக்க வேணாம். பேசிட்டு போயிடுறேன். இல்லடா அதான் சைலண்ட் ஆகுது. சும்மா வா சைலண்ட் ஆவா சரியா? நண்பா 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 வேணாம் வன்முறை வேணாம். நாங்கள் சைலண்டாக எடுத்துட்டு போயிடும். நாளைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சு. ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் நாளைக்கு. யார் ஜெயிப்பாங்க? நிறைய பேர் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு கணிக்கிறாங்கண்ணா. இங்கே இருப்பீங்கன்னு நம்புற சவுண்ட்லாம் கேட்குது. உள்ள இருக்கீங்களா? ஐயா தப்பாங்க ஐயா. தனியாக இருக்காத பாலாஜி போட்டுருவாரு. நானே உயிரை கைப்பிச்சு அந்த பால் அந்த அது பேர் ஐயா. இங்கே பாரு ஐயா அது பாரு ஐயா. ஐயா இங்கே பாறை சொல்கிறது கேட்டா. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்பவே பால் போகிற மாதிரி பாட் தூக்கி அந்த பாட் தூக்கி விட்டாங்க. ஒரு திருவாட்டி மாதிரி அடிக்கலாம். இங்கே பாரு சிஎஸ்கே. நான் இங்கே என்னன்னு பாருக்கா சிஎஸ்கே. இது என்ன செடி பாத்தியா? என்னது இது என்ன தெரியல என்னது இது கஞ்சா செடினா? உங்களுக்கு கஞ்சா தெரியும். என்ன தலை எப்படி சொல்றாரு இவரு? அது ஒரு நீ அப்படி சொல்ற. அது கஞ்சா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன தலை உங்களுக்கு தெரியாதா? நீ தான் எங்க குருவே. யாருக்கு போட்டுருவேன் உங்களுக்கு எப்படி தெரியுது? கஞ்சா உங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் கெட்டு போயிடும். உங்கள் அம்மா சொல்கிறது பாலாஜி அம்மா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸ்கூலில் சேரக்கூடாது சேர்க்க சேர்ந்துருக்கு இந்த பையன். அது இதுன்னு தெரிஞ்சு வச்சுக்குது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பைத்தியமாக சவுண்ட் கேட்குது. வெளியே அளவுக்கு சவுண்ட் கேட்குதுல. லாஸ்ட் டைம் இங்கே தான் பிச்சு இங்கே தான் விளையாட்டிட்டு இருந்தாங்க. காய்வெளி சவுண்ட் மட்டும் ஐ திங்க் மேலே இருக்காது போல. பார்த்தீங்கன்னா கேமரா வந்து சார்ஜ் பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபோனை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஓரளவுக்கு ஐ திங்க் கன்ஃபார்ம் கவர் ஆகிட்டு இருக்கோம். பாலாஜினா கதைனா அவர் வந்து கிரிக்கெட்டுக்கு பயங்கரமான ஃபேன் பாலாஜி அவர் சரியா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஃபேமிலி சுச்சுவேஷனு, அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ண முடியல. அப்புறம் சில லைக் பாலிடிக்ஸ் சில சூழ்ச்சிகளால் அவருக்கு வந்து சரியான சான்ஸ் கிடைக்கல சரியா. ஆனால் சரியான செம்ம டேலண்டான ஒரு பர்சனு, செம்ம டேலண்ட் பர்சனு. ஆனால் இப்போ நிறைய பேர் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி பேஷனில் சாதிக்க முடியலன்ட்டு. அப்புறம் ஃபேமிலி பிரச்சனை நிறைய. தலைவரே நான் உங்களை தப்பால எதுவும் போர்ட்ரேட் பண்ணல. நிறைய பேருக்கு இது பார்க்க ஃபன்னாக தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் தெரியும். நீங்கள் டே டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டே டைமில் இங்கே பக்கத்துக்கு இந்த கிரவுண்டில் இருக்கும்ல, அங்கெல்லாம் போயிட்டு பால் பொறுக்கி போடுறது, பேட்டிங் ஆகி விளையாடுறது நார்மலாக. தெரியல தனியாக அடிங்க ஒரு மேலே பார்த்தியா? நீ இப்போ பேசிக்கோ. நான் டோனி ஃபேனு. தலை தான் கெத்து ஆல்வேஸ். சிஎஸ்கே மாசம் பேசிக்கோ. யாரா நீ போறா? போறா.
சரி சரி போடு போடு. போ அதான் போ. அல்ல நீ டென்ஷன் ஆகாத தல. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நம்ம சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். தோனி தான் கெத்து, கோலி தான் வெத்து. சிஎஸ்கே தல கத்து. சிஎஸ்கே தலை தலை அங்கே இருங்க, அங்கே அங்கே வேணாம் வேணாம் வேணாம், அப்புறம் பேசிக்கலாம். பத்தியா ஹாப்பி ஆயிட்டாரு பத்தியா. இப்ப அதே மாதிரி இப்போ நீ சிஎஸ்கே இப்ப நீ கோலி பத்தி சொல்ல காண்டா வரும். எனக்கு கோலி பிடிக்காது அவருக்கு. கோலி தான் கிங். கோலி பிடிக்காது அந்த மனுஷனுக்கு. கோலி பாடிச்சு திட்டாரு. ஐயா போலீஸ் வந்து அதாவது கோலி வந்து பேசு நீ. கோலி வந்து என்ன கதைன்னா, நான் எப்படி சொல்றது, தோனி தான் சும்மா சொல்ல. ஆனா சச்சின் தெண்டுல்கருக்கு அப்புறம் யாரு சொல்லுதான? அண்ணா தூக்குமான் செத்து போன்றான்டா. அதான் தூக்குமான். நோ நோ நான் இவர் இப்படி பண்றாரு. என்ன பண்றாரு அவரு? பார்க்கலாம். ஆமா ஏய் தேவையில்லாத பிரச்சனை. நம்ம கம்பெனி கிளம்பலாம் அவ்வளவுதான். சும்மா நான் vlog சேனல் தான் எடுக்க வந்தேன். ஏய் பாலாஜி வெயிட் பண்ணாத. புரியல. இப்ப என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போறப்போ? பேசு. என்ன பண்ண பேசு அவர்கிட்ட. ஏய் பாலாஜி தேவையில்லாத பாலாஜி பண்றதுன்னா பிரச்சனை வருது. பேசு. நான் பேச முடியும். ஐயா தப்பாங்க ஐயா தலைவரே. சிஎஸ்கே தான் அடி நீ சொல்ற. ஆனா நான் உனக்கு சொல்றேன் பேரு, நல்லா காது குத்தி கேட்டுக்கோ, காது கழுவி கேட்டுக்கோ, கசாயம் ஊத்தி கேட்டுக்கோ. கோலி தான்டா. ஏய் கோலி தான். ஏய் பாலாஜி உன் வரான ஓடுற மயிர வராரு. டேய் வழியா பிக்கிறடா. முட்டு சந்திர பிக்கவாடா. யாரா அவன்? பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். பயமாக்குதா? நான் சொன்னேன் சீரியஸ் விளையாட்டுடா. சம்டைம்ஸ் இப்படித்தானே நடக்கும்னு சொன்னேன். டூருக்கு போற மாதிரி பேக் மாட்டி நல்லா டோரா மாதிரி இருக்கிறவர் பேக் மாட்டிக்கின்னு அவங்க தான் இருக்கா. நீ வா ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டேஷன் கிளம்பலாம். இங்க வா நில்லு இங்க பாரு. கிளம்பலாம், டைம் ஆகுது. இங்க பாரு இதுக்கப்புறம் மேல வாய் விடாத. நம்ம உயிரோட வந்து பெரிய விஷயம். ஏதாச்சும் பேசி இருந்தாலும் கல்லு பத்தி பாட்டில் விட்டுருந்தானா கழுத்துக்கு தான் கிச்சன் போயிட்டு இருக்கும். சீரியஸா சொல்றேன். அப்பா டே இது சும்மா ஒரு இது கூப்பிட்டு வந்தா நமக்கு விலங்கம் ஆயிடும் போல. பேசினே இருக்கான அந்த பையன். டே அப்பா